டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. அதில் வரக்க பார்த்தீங்கன்னா நம்ம கிங் பின் அகைன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆக போறாருங்க. ஆல்ரெடி எம்சியூக்குள்ள பார்த்தீங்கன்னா இவரை நீங்கள் 2 இடத்துல பார்த்துருக்கலாம். ஒன்று ஹாக்கை சீரிஸில், அதுக்கப்புறம் எக்கோ சீரிஸில். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா டேர்டெவில் பார்ன் அகைன் ரிலீஸ் ஆக போறாரு. நெட்ஃப்ளிக்ஸில் டேர்டெவில் சீரிஸில் வந்து வின்சென்ட் டெனஃப்ரியோ தான் திரும்ப கிங் பின்னா நடிக்கிறாரு. யார் இந்த கிங் பின்? இவரை பற்றி ஏன் இல்லை இவ்வளோ பயப்படுறாங்க? ஈவன் ஹாக்கை சீரிஸில் கூட பார்த்தீங்கன்னா ஹாக்கே அவரை பார்த்து லைட்டாக கொஞ்சம் ஜர்க்காகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. யார் இந்த கிங் பின் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அவரோட ஆர்ஜின், பவர்ஸ், எபிலிட்டிஸ், ஹிஸ்ட்ரின்னு எல்லாத்தையும் பார்த்துடலாமா? நம்ம கிங் பின்னோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா வில்சன் கிராண்ட் ஃபிஸ்க். ஆஸ் யூசுவல் எல்லா சூப்பர் ஹீரோஸ் அண்ட் சூப்பர் வில்லன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஒரு அபியூசிவான ஃபாதருக்கு தான் பார்த்தீங்கன்னா இவர் பையனா பிறக்கிறாரு. அவங்க அப்பவே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம வில்சன் ஃபிஸ்கை கொஞ்சம் அதிட்டி அடிச்சு இப்படி தான் வளர்க்குறாப்புல. ஆனால் அவங்க வீட்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ஏதாச்சும் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். வீட்லேயே எப்பவுமே நிம்மதி இருக்காது. அதை தாண்டி வெளியே போய் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தாலும் அவனுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே கிடையாது. ஏன்னா அவன் குண்டா இருக்கிறதுனால வெளியே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவனை ரொம்ப புள்ளி பண்ணி கலாச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவன் சைஸை வச்சு அவனை நிறைய கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதனால செம்ம கோவப்பட்ட அவன் பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து சின்ன சின்ன திருட்டு வேலைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா சில திருட்டு சம்பவங்கள், திருட்டு வேலையில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பாவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வேலைகள் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால பார்த்தீங்கன்னா இவனுமே அந்த கிரைம் வேலையில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்றவங்களை இவனை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். மற்றவங்க இவனை மதிக்கணும்னா அதுக்கு நமக்கு காசு தேவை, கண்டிப்பாக கிரைம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எண்ணத்தில் போகிறதுனால சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிரைமில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு சமயத்தில் $15 பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் கிட்ட திருட போய் அந்த மெக்கானிக் ஷாப்பில் மெக்கானிக் பற்றி ஆக்சுவலி அவரை பிடிக்க வரும்போது அவர் கையில் இருந்த ஒரு கேசலின் டேங்க் அடிச்சு உடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் இருந்த கேசலின் ஃபுல்லாகவே லீக் ஆகி மொத்த மெக்கானிக் ஷெட்டையுமே பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டு வந்துடுறான். அந்த ஷெட்டில் இந்த மெக்கானிக் மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்தால் கிட்டத்தட்ட 15 பேர் கிட்ட பார்த்தீங்கன்னா எரிஞ்சே செத்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவன் காசு நமக்கு நிறைய தேவை, காசும் பவரும் தான் நம்மளை எல்லாருமே மதிப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா காசு மேலேயும் பணத்து மேலேயும் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது ரெண்டுமே வேணும்னா நம்ம ஒரு கிரைம் பாஸாக மாறணும் அப்படின்றதுக்காக சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய குற்ற செயலில் ஈடுபடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. எல்லாருமே அவனை பெருசாக்கனால புள்ளி பண்ணுறாங்க. அதையே நான் என்னோட பவர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கெல்லாம் போய் பாடியை செம்மையாக ட்ரைன் பண்ணி பயங்கரமாக பல்காக பஃப் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நீங்கள் கிங் பின்னை பார்த்தீங்கன்னா வில்சனை பார்த்தீங்கன்னா தெரியும், உடம்பு முழுக்க வந்துட்டு ஏதோ கொழுப்புக்கிற மாதிரி குண்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உடம்புல இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மசில், தசைகளாலே உருவான உடம்பு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மசில் அண்ட் ப்ரூட் ஸ்ட்ரென்த் தாங்க. வெறும் ப்ரூட் ஸ்ட்ரென்த்தை வச்சு எல்லாத்தையும் நம்மளால சாதிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம கிங் பின். அதனாலே பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் சண்டை போடுவார். அந்த ஸ்ட்ரென்த்தை மட்டுமே நம்பினா போதாது அப்படின்னு சொல்லி தன்னோட நாலேஜுமே பயங்கரமாக வளர்த்துக்குவார். பத்ததுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸுமே கற்றுக்குவார். அதுவும் பார்த்தீங்கன்னா சுமோ ரெஸ்லிங்கில் பயங்கரமாக ஈடுபாடு கொண்ட ஒரு ஆள். ஸோ அவர் சைஸ்க்கு சுமோ ரெஸ்லிங் பயங்கரமாக இருக்கும். சுமோ ரெஸ்லிங் கற்றுக்கிட்ட ஒரு ஆள். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுன்னு பொறுத்த வரைக்கும் ஜூடோ, மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு நிறைய ட்ரைனிங் பண்ணி காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கிரைம் ஆள்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு கிங் பின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டான் ரெகுலேட்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேங்ஸ்டர் கீழே தான் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவரோட ரைட் ஹேண்ட் மேனாகவே மாறுறான். ஆனால் டான் ரெகுலேட்டோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு நல்ல கேங்ஸ்டர். பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் விற்க மாட்டார். கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த வேலை பார்க்க மாட்டேடா, அதில் ஒன்று ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அவர். அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் வைக்கும்போது நீ செய்யலைன்னா என்ன, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி டான் ரெகுலேட்டோவையே போட்டு தள்ளி டான் ரெகுலேட்டோட ரைட் ஹேண்டாக இருந்து இப்போ அவரோட பிளேஸ்க்கே பார்த்தீங்கன்னா கிங் பின் வந்துட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி முழுக்கவே தன்னோட அந்த கிரைம் பிரான்ச்சை பார்த்தீங்கன்னா பரவ வைக்கணும், உலகம் முழுக்க தன்னோட கிரைம் அண்ட் பிரான்ச்சையை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரைம்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸை இன்னும் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அண்ட் தனக்கு பவரும் மணியும் வேணும்னா அதுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த கிங் பின். ஸோ கிங் பின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் இஷ்யூ 50 தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பாப்ல 1969. அந்த 67 அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நோ மோர் ஸ்பைடர்மேன் கதை போயிட்டு இருக்கோம். ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க் அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேனாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இதாண்டா நமக்கு சரியான நேரம் இப்போ பாரு அப்படின்னு சொல்லி அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிங் பின் தன்னோட கிரைமை இன்னும் பயங்கரமாக வளர்க்கறதுக்காக ஈடு பண்ணிட்டு இருப்பாப்ல. ஸ்பைடர்மேன் எகைன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து நம்ம கிங் பினோட எல்லா குற்றத்தையும் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கிங் பினை கிட்டத்தட்ட டிஃபீட் பண்ணுற மாதிரி வந்துருவார். பட் கிங் பின் எப்படியே எஸ்கேப் ஆயிருந்திருப்பாப்ல. ஸ்டில் பார்த்தீங்கன்னா கிங் பின் அதோட நிறுத்தல, தன்னோட கிரைம் பிரான்ச்சை எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக வளர்க்கும் அப்படின்றதுக்காக ஸ்டில் பார்த்தீங்கன்னா அதே வேலையில் தான் ஈடுபட்டிருப்பாப்ல. நம்ம கிங் பின் ஆக்சுவலி கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம ஸ்டான்லி தான். ஸ்டான்லி அண்ட் ஜான் ரொமேரா அப்படின்னு சொல்லப்படுறவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கேரக்டரை உருவாக்கி இருந்திருப்பாங்க. ஸ்டான்லி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிரைமை பல வகையில் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் அண்ட் வில்லன்ஸை உருவாக்கி இருந்திருக்காரு. ஆனால் கிரைமை வெறும் பிஸ்னஸாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒருத்தனை வச்சு நம்ம ஒரு வில்லனை கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த கிங் பின் கேரக்டரே கிரியேட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ நம்ம கிங் பினை பொறுத்த வரைக்கும் பவரும் மணியும் வேணும்னா அதுக்காக கிரைம் பண்ணோம். கிரைம்ன்றது ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கிங் பின் அதை பார்க்குறாப்ல. அண்ட் இந்த கிங் பின் கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரியல் லைஃப்ல இருந்த ஒரு ஆக்டர், அவரோட பேர் சிட்னி கிரீன் ஸ்ட்ரீட். அவரை பேஸ் பண்ணி தான் அந்த கேரக்டரே உருவாக்கி இருந்திருப்பாப்ல. ஸோ அங்கிருந்து தான் வெரி இன்ஸ்பிரேஷனுமே எடுத்திருக்காரு. அண்ட் கிங் பினை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் காமிக் ஆரிஜின். ஆக்சுவலி அனிமேட்டட் சீரிஸ் ஸ்பைடர்மேனுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுலேயுமே கிங் பின்க்கு ஒரு வகை ஆரிஜின் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிங் வில்சனை
வந்துட்டு வில்லி அப்படின்னு சின்ன வயசுல இருந்து நம்ம வில்சனை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல தான் அவங்க அப்பா பெருசாக கண்டுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திருட்டு சம்பவம் கேங்ஸ்டர் வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறதுனால வில்சனை பெருசாக சின்ன வயசுலேயே கண்டுக்காம தான் வளர்த்துட்டு இருப்பாரு. வெளியுமே அவனுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா திருடிட்டு வரதை பார்க்கும்போது அவன் கூடயே கூட்டிட்டு போயிடுறாங்க. அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா தான் அப்பா கூட சேர்ந்து வில்சனும் நிறைய திருட்டு வேலைகளில் ஈடுபடுறான். அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் போலீஸ் துரத்திட்டு வரும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்பா எப்படி எஸ்கேப் ஆகிறாரு. பட் நம்ம வில்சன் குண்டா இருக்கிறதுனால அவனால் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக முடியாமல் அந்த இடத்துலேயே மாட்டிக்கிறான். ஸோ போலீஸ் அவனை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலுக்குள்ளே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவன் அங்கேருந்து தான் தன்னோட பாடி மைண்டுன்னு எல்லாத்தையுமே ஷார்ட் டவுன் பண்ணுறான். தன்னோட கிரைம் உலகத்தை வளர்க்கறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த இடத்துல எல்லாத்தையும் தேவை ஜெயிலுக்குள்ளே தான் அவன் கற்றுக்கிறான். வில்லியா உள்ள போனவன் வில்சன் கிராண்ட் ஃபிஸ்காக வெளியே வரான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட அந்த கிரைம் சிட்டி எல்லாத்தையுமே வளர்த்து சிண்டிகேட்டை பெருசாக்கி தன்னோட கிரைம் ப்ராஸ் எல்லாத்தையும் பற்றியா பெருசாக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைச்ச எக்ஸ்டென்சிவ் நாலேஜ் வச்சு அவனோட மொத்த கிரிமினல் பேக்ரவுண்டையுமே எரேஸ் பண்ணுறான். ஏன்னா அப்போ தானே நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா மேயராக இருக்க முடியும். ஸோ தன்னோட கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேயராக நியூயார்க்கு நிற்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காப்ல. அதே சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுமே இருப்பார். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இவனை சின்ன வயசில் விட்டுட்டு போனதுனால நீ நான் இப்போ விட்டுட்டு போனல நான் உன்னை இப்போ கொள்றேன் அப்படின்னு சொல்லி வில்சன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே போட்டு தள்ளியிருப்பான். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான வில்லன் தான் நம்ம கிங் பின் உன்னிலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் கிட்ட வருவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் பின்னோட ஆரிஜின். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு வில்லனாக தான் கிங் பின் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்காப்ல. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக டேர் டெவிலுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் வில்லனாக அவர் மாறிட்டார். இதுலேயே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட்டை பாதுகாக்கிறவங்க. அந்த நெய்பர்ஹுட்டில் அண்டர் கிரவுண்டில் வேலை பார்க்குறவர் தான் நம்ம கிங் பின். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒன் ஆஃப் தி மெயின் வில்லனாக நம்ம கிங் பின் இருந்திருக்காப்ல. அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கிடையாது, ஸ்பைடர்மேன் டேர் டெவில் மட்டும் இல்லை, ஈவன் நம்ம ஃப்ராங்க் கேசல் பனிஷர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தில் ஒரு வில்லனாக தான் இருந்திருக்காரு. ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸை பகச்சிட்டு இப்போ இவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் கிட்ட வரும். பவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பார்க்கறதுக்கே செம பல்காக இருப்பார்ல, அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மசில் உடம்பாலே உருவானது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வெறும் மசில் பவர்டு தான். அண்ட் ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த்தான ஒரு ஆள். முழுக்கவே பார்த்தீங்கன்னா தன்னோட ப்ரூட் ஃபோர்ஸால் எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியும் அப்படின்றதுக்காக முழுக்க முழுக்க ப்ரூட் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அண்ட் சுமோ ரெஸ்லிங்கில் பயங்கரமாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த டெட்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் கட்டி பிடிச்ச எல்லாத்தோட உடம்புல இருக்கிற எலும்பு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உடச்சே கொண்டுருவார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம பயங்கரமான ஆள். அது நிறைய மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸுமே கற்றுக்கிட்டவர். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பல மார்ஷியல் ஆர்ட்ஸை கூப்பிட்டு வந்து அவங்க கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காரு. டெய்லி காலையில் ஏகப்பட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸை கூப்பிட்டு என் கூட சண்டை போடுங்க, என்னை கொல்லுங்கன்னு டாஸ்க் கொடுத்து அவங்க கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகி நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கக்கூடியவர். ஸோ ஃபிசிக்கலாகவும் சரி செம்ம ஸ்ட்ராங்கான ஆள். பட் உடம்பு இருக்கிறவனுக்கு மூளை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிங் பின் கிடையாதுங்க. உண்மையிலேயே செம்ம புத்திசாலி. அவரோட புத்திசாலித்தனத்தினால தான் இவ்வளோ பெரிய கிரைம் யூனிவர்சிட்டியை உருவாக்கி வச்சிருந்திருக்காரு. ஆக்சுவலி காமிக்ல பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிலுக்கு போனது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் பல பேர் புள்ளி பண்ணுறாங்க அப்படின்றதுனால படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருப்பார். படிப்பு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நிறைய பார்த்தீங்கன்னா நாலேஜ் அவர் கெயின் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஏகப்பட்ட தலைவர்கள் ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆட்களோட புக்கெலாம் படித்து நிறையவே நாலேஜ் கெயின் பண்ணி வச்சிருப்பாரு. பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸை கரைச்சி குடிச்சவர். பொலிட்டிக்கல் சயின்ஸை பற்றி நம்ம வில்சன் ஃபிஸ்க்கு அக்கு வேற ஆணி வேற தெரியும். அதை படித்து தான் இவ்வளோ பெருசாக பார்த்தீங்கன்னா கிரைம் லார்டாக வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நியூயார்க்கோட மேயராகவுமே பாலிடிக்ஸ்லேயே ஈடுபட்டு இருந்திருக்காப்ல. அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜுமே கொஞ்சம் இருக்குங்க. நிறைய கம்ப்யூட்டர் டேட்டா பேஸில் தன்னோட அந்த பாஸ்ட் அந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரேஸ் பண்ணி இப்போ ஒரு புது மனுஷனா ஒரு புது வில்சன் ஃபிஸ்கா பார்த்தீங்கன்னா மேயரா நின்றுட்டு இருக்காரு. அவர் கிரைமாவும் சரி பொலிட்டிக்காவும் சரி ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வில் பவர் இருக்கதா சொல்லியிருக்காங்க. மைண்ட் லெவல்லையுமே செம்ம ஸ்ட்ராங்கான ஆள். ஏன்னா ஒரு கட்டத்தில் பர்பிள் மேன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு வில்லம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்சனோட மைண்டே கண்ட்ரோல் பண்ண பார்ப்பான். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் மேன் பல பேரை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன். பட் நம்ம வில்சன் ஃபிஸ்கா அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. வில்சன் ஃபிஸ்கோட மென்டல் ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அவனாலே பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் இவருக்கு டெக்னாலஜிக்கல் வைஸாகவே சில புத்திசாலித்தனமாக இருக்கும். லைக் அவர் எப்போவே பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கம்பு ஒன்று வச்சுருப்பாரு. அது வெறும் கம்பு கிடையாது, அதுக்குள்ளேயே சில வெப்பன்ஸ்லாம் இருக்குது. லேசர் இருக்கும், எலக்ட்ரிக்கல் டேசர் மாதிரியான இருக்கும். கிட்டத்தட்ட 3000 வோல்ட்டுக்கு மேலே எலக்ட்ரிக்கல் டேசர்லாம் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்மோக்கிங் கேஸ் ஒன்று இருக்கும். சாரி ஸ்மோக்கிங் கேஸில் ஸ்லீப்பிங் கேஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவரோட ஷர்ட்டு கீழே மறைச்சு வச்சுட்டு இருப்பாப்ல. எங்கே போனாலும் யார்கிட்டயே டிஃப்ளெக்ட் பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணுவார். அண்ட் அவரோட ஷர்ட்டு கீழே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கெவ்லார் லேயர் ஒன்று பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருந்திருப்பாப்லையா. லைக் இந்த கிட்டத்தட்ட புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் மாதிரி தான் அவரோட ஷர்ட்டு கீழே ஒரு கெவ்லார் லேயரை எப்போவுமே மறைச்சு வச்சிருந்திருப்பாரு. ஸோ சின்ன சின்ன புல்லட்ஸ் இந்த அம்புவில் மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு அவ்வளோ சீக்கிரம் தொலைக்காது. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் வைஸாகவே அறிவிக்கிற மாதிரி ஆளாக தான் காட்டியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அதையுமே மாற்றிட்டு இவர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரூட் ஸ்ட்ரென்த்தான பொலிட்டிக்கல் புத்திசாலி ஆள் அப்படின்ற மாதிரியுமே காட்டியிருந்திருக்காங்க. அது இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கே வீக்னஸே இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கும் சில வீக்னஸ்லாம் இருக்கிறது செய்ய. இவருமே ஒரு சாதாரண மனுஷன் தான். கண்ணு புல்லட்டு கத்தி கொடுவானி எல்லாத்த வச்சு வேணா இவரை ஈஸியாக கொல்ல முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. பட் இவரை கொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவர் உங்களை அடிச்சு
அடிச்சு போட்டுருப்பாப்ல. சாதாரண வெப்பன்ஸ் அண்ட் புல்லட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டில் ஹர்ட் பண்ண தான் செய்யுது. இவரோட பவர்னாலே ஸ்ட்ரென்த்தாலையும் பார்த்தீங்கன்னா காமிக்ல ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ்க்கு டஃப் கொடுத்துருக்காங்க. லைக் நம்ம கேப்டன் அமெரிக்கா, ஸ்பைடர்மேன், பனிஷர், டேர் டெவில் இவங்க மாதிரி கேரக்டருக்குலாம் ஈஸியாகவே டஃப் கொடுத்துருக்காரு. ஈவன் ஸ்பைடர்மேன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இவர்கிட்ட இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா கூட 1-on-1 நின்று சண்டை போட்டாருங்க. கேப்டன் அமெரிக்கா ஒரு சூப்பர் சோல்ஜர். அவரால் பார்த்தீங்கன்னா சூப்பர் சோல்ஜர் விஷயத்தை நிறைய பண்ண முடியும். அவரு கூட 1-on-1 நின்று டஃப் கொடுத்துருக்கா. ஸோ அந்த அளவுக்கு தன்னோட பாடியை பீக் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணக்கூடியவர். இவரோட மெயின் வீக்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட ஒய்ஃப் தான். ஒய்ஃப் வெனஸா தான் ஒய்ஃப் மேலே உயிரியே வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு ஒரு பையனும் ஒரு காப்பில். இவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வில்சன் பற்றியா துடிச்சு போயிடுவார். உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுருவாரு. ஸோ நான் ஒய்ஃபுக்கும் ஃபேமிலி எப்படியாவது பத்திரமா வச்சுக்கணுன்றதுல ரொம்ப கண்ணுங்கருத்துமா இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆரம்பத்தில் தன்னோட பாஸ்ட் எதுவுமே தெரியாத மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. பட் என்னதான் அதுக்கப்புறம் தெரிஞ்சாலும் ஸ்டில் ஃபேமிலி கூட அப்பப்போ ஒன்றா தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாப்ல. ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வெனஸா வந்துட்டு நமக்கு இதெல்லாம் வேணாம், இதை விட்டுட்டு எங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கிருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜப்பானில் போய் செட்டிலாக இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தான் ஒய்ஃப் மேலே உயிராக இருக்கக்கூடிய அவர் ஒய்ஃப் என்ன சொன்னாலும் இவர் கேட்பாருங்க. ஸோ அவரோட ஒய்ஃபையுமே ஒரு வீக்னஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ் அந்த டேட்வெல் பாண்ட் அகைன் ரிலேட்டடாக வர வேண்டியது இருக்குது. உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வில்சன் ஃபஸ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.